சார் போட்டோ எடுக்கிறார். ஐயா ஸ்பீக்கர் எங்க ஆன் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றது ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றது அவர்தான் வரணுமா? ரெடியா தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள கலவடில இறக்கி பூரி கட்டலாம் ஒழுங்கா இருக்குதா இல்லையா? வாய் பேசிக்கிறாரு. எல்லார்ட்டும் கொடுங்க, காட்டுங்க. பாருங்க, அப்படியே காட்டுங்க. வாங்க முடியும். இவங்கள ஏர்போர்ட்டில் அவங்க எல்லாம் பார்த்துக்குங்க. அந்த அம்மாவை அவங்க ஏர்போர்ட்டில் டிரைவர்கிட்ட வந்து ஃபோட்டோவை கொடுத்து இது பண்ணி. ஓகே, நல்லது. என்னம்மா பொங்கல்டாட்டம்மா போகிறமான இருக்கு கேமரா. வாங்க போய் சார் Thank you.
என்ன படிக்கிறீங்க? ஒவ்வொரு வண்ணாருவி கலைக்கூடத்தில் சரியாக இந்த பொங்கல் நாளன்று பொங்கல் அமைத்து அந்த இனிப்பின் ஊடாக ஒரு வண்ண கண்காட்சியும் இங்கு நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு சற்று பிரமாதமாக மீண்டும் ஒரு பிரமாண்டமான ஒரு ஓவிய கண்காட்சியை இங்கே நிறுவியிருக்கிறார்கள். இந்த கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கும் எங்களின் அன்புக்குரிய கலை விமர்சகர் ஓவியர் திரு இந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவருடைய சகோதரர் கலை இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். மற்றுமுள்ள உறவினர்கள் அனைவரையும் வரவேற்று தற்பொழுது இந்த குழு ஓவிய கண்காட்சியின் ஓவியர்களை வாழ்த்து பேசுமாறு ஐயா அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அற்புதமான கோலங்கள் இருக்கு, கரும்பையில் இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு மாலை நேரத்தில்
ஓவியத்தோடு இணைத்து இங்கே வந்து இத்தனை ஓவியர்கள் பாண்டிச்சேரி மண்ணிலிருந்து பிறந்தவன் தான். இந்த மண்ணிலிருந்து பெறப்பட்ட பல மூலிகைகள் எல்லாம் இங்கே சேர்ந்திருக்கின்றன. நேரத்தில் ஒவ்வொரு பொங்கலும் போது ஒரு கண்காட்சி போதும் புது புது விதமாக இருந்துட்டு வருது. குறிப்பாக வந்து நான் வந்து இளம்பராயத்தில் பார்த்து இருந்த ஓவியர்கள் ஏழுமலை போடுவதெல்லாம் சின்ன வயசுக்கு அவங்க வரைக்கும் பார்த்துருக்கேன். நம்மளுடைய இவருடைய வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் அப்படியே வர 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 இவ்வளோ ஆகி எங்கேயோ போய் இருக்கிறாங்க அப்படின்றது தான் மறைந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஓவிய கண்காட்சியில் புதிய புதிய சக்திகளை ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்துட்டு வரேன். அதில் ஒரு புதிய சக்தி தான் பிரீத்தி மகேந்திரன். இப்போ சில புகைப்படங்கள் இந்த புகைப்பட கலையை அவர் நாட்டம் செலுத்தி இந்த ஓவியங்களோடு ஒரு வாட்டர் கலரு, ஒரு அக்ரிலிக்கு, ஒரு இதோடு கூட சேர்ந்து ஒரு புகைப்படத்தை கொண்டு வச்சு ஒரு காட்சி ரீதியான ஒரு பார்வை மொழியை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போது புதுச்சேரியில் இந்த ஒரு அற்புதமான ஒரு வேலை நடக்கிறது. ஒரு 14 ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் சிலை திறந்த போது நான் ஒரு 133 அதிகாரிகளுக்கு 133 ஓவியங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு என்னிடம் ஒரு 48 லட்சம் ப்ராஜெக்டை கொடுத்தபோது நான் தமிழ்நாட்டில் இருக்க ஓவியர்கள் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு 8 ஓவியர்களை அது நான் இணைத்தேன். அப்போது தமிழக அரசு எனக்கு சொன்னது, நீங்கள் பாண்டிச்சேரி அதர் ஸ்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாம் தமிழாலும் நாம் பேசுகின்ற ஓவிய தூரிகாலும் ஒன்றிணைகிறோம். அதனால் பாண்டிச்சேரி தமிழ்நாடு உள்ள அந்த ஓவியத்துக்கு எல்லாம் எல்லை கடந்து இருக்கிறது. அழைத்து சென்று அவங்களுடைய காட்சிப்படுத்திருக்காங்க. மொத்தமாக ஒரு காட்சிப்படுத்தினாங்க. ஆனால் ஏழ்மலை போலியோ அவங்க ராஜேஷ் போலியோ இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து 8வது வேலைக்கு சேர்ந்தால் அவங்க வாய்ப்பு கிடைக்கல. அது வந்து பண்டிகை ஆட்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லி, பாம்பே போன்ற இடங்களில் வந்து காட்சிப்படுத்தி உதவி பண்ணியிருக்கிறேன். சிலருக்கு வந்து அவங்களோட தனி சோலோ ஷோவே பண்ணுறதுக்கா அதெல்லாம் கொடுத்துருக்குறேன். அதில் ஒருத்தர் வந்து காயத்ரி ஒரு ஷோ வச்சுருக்காங்க. அவங்க நடுவில் அவங்களால பெருசாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல லெவலில் நீங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆனந்த தேடிட்டு போனப்போ இன்றைக்கி அவங்க வந்து சோலோ ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனந்தே கேட்குறாங்க இல்லையா, அவர் தொடர்ச்சியான ஒரு முயற்சியில் இருக்கிற ஆனந்தம். அப்புறம் இங்கே இருக்கிற ஓவியர்களுக்கு வந்து மேலும் மேலும் ஊட்டப்படுத்தி பேரில் வந்து எப்படி 7 வரையும் ராஜேஷ் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆனந்தம் வேலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பணி தொடர்புங்கிறதுல என்னோட வாழ்க்கைகள் மேலும் உங்களோட எப்படி பணியாற்றுவதில்லை மிக்க மகிழ்ச்சி. பேசாமல் சார் ராஜேஷ் இந்த குழுக்காட்சியில் முதலாக பங்கேற்கும் விருந்தியவர்களை மரியாதை செய்வார். இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபி தெரியுது. அந்த 3 மாதம் கீழே நடுவில் பெயிண்டிங் வச்சுக்கிறாங்க. அவ்வளோ நல்லா அருமையான ஒரு காம்போசிஷன். அந்த ஃபோன் அந்த எதிரி அந்த தெரிக்கும் போது மூமெண்ட்டில் இருக்கிற போனோம். வாழ்த்துக்கள். அன்பான என்னுடைய நண்பர் புதுமான அவரு இந்த வருஷம் புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா சேர்ந்துருக்கோம்னா, பாண்டிச்சேரியில் வந்து ஒரு தனியார் சேவை நிறுவனம் ஒன்று இருக்குது. புதுச்சேரியில் கல்விக்காக பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஒரு நிறுவனம் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெல்ஜியம் நாட்டிலிருந்து ஒரு
அவங்க மூலயமா அங்கே இருந்து அந்த அசோசியேஷனில் இருந்து பாண்டிச்சேரி ஹையர் எஜுகேஷன் பெனிஃபிட் சொசைட்டின்னு இருக்குது. அந்த சொசைட்டிலேருந்து இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வெளிநாட்டிலையும் இருக்காங்க, உள்நாட்டிலையும் பல வந்து அவங்களோட இதெல்லாம் எப்படின்னா அவங்க எப்படி இப்போ நம்ம இப்போ பார்க்கறது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் லைஃப் இருக்குது. இதே ஒரு 50 வருஷம் முன்னாடி போனோம்னா அது வந்து எவ்வளோ கொஞ்சம்